ஹை கைஸ், ஹாப்பி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது A Typical Family எபிசோட் நம்பர் 6. எபிசோட் ஸ்டார்ட்ல ஹீரோ நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்ல ஈரேன் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ ஹீரோவும் ஈரேன் உட்கார வைக்க அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வரும். இல்லையோட டீச்சர் கிட்ட இருந்து தான். ஹீரோ மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாரு. நான் சீக்கிரமா வரேன் சார்ன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ண பின்னாடி திரும்பி பார்த்தா ஈரேனை காணோம். ஈரேன் எஸ்கேப்பு. என்ன நடந்தாலும் சரி, இனிமே ஹீரோ ஃபேமிலிக்கே போகக்கூடாதுன்னு ஈரேன் முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ ஈரேன் கிம்மு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. ஆனா கிம்முக்கு நம்பிக்கை வரல. கிம்மு ஈரன் கிட்ட உனக்கு என்ன ப்ராப்ளம், அவன் கண்டுபிடிச்சா உனக்கு என்ன, ஒருவேளை உனக்கு அவன் மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சான்னு கேட்க இதெல்லாம் ஒட்டி கேட்டுட்டு இருந்த ஈரன் நம்ம வருவாங்க. ஈரன் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்ப ஈரவும் அந்த டீச்சரை போய் மீட் பண்ண அவர் எல்லாத்தையும் புரிய வைப்பாரு. இது ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இல்னா அதை பிரசன்ட் பண்ணிருக்கா வாட்ச்னு. கார்ல இருக்கும்போது ஈரவும் இல்னா கிட்ட உனக்கு ஏதாவது என்கிட்ட சொல்லணுமான்னு கேட்க ஆனா அவ போன்ல ஜோ கூட சேட் பண்ணிட்டு இருப்பா. ஜோவை டீச்சர் கூட்டு பேசியிருப்பாரு. இல்னாவும் இது எல்லாம் என் அப்பா தப்பு தானே சொல்ல ஈரோ காரை ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம பேசணும்னு சொல்வாரு. ஆனா இல்னாக்கு கோவம் வரும். என் ஸ்கூல் லைஃபே நீங்க ரூன் பண்றீங்க, இப்ப இருக்காங்க என்ன கேர் பண்ணிக்கிறீங்க, நான் ஒரு ஆக்சிடென்ட் தானே. ஆமா ஈரன் எங்க, நான் ஈரன் கிட்டே பேசிக்கிறேன்னு சொல்ல எங்க ஈரன் எடுத்த ஓட்டத்துக்கு வீட்டுக்கே திரும்பி வரல. ஆனா ஹீரோயினை மீட் பண்றதுக்காக ஹீரோ சவுனாக்கு வருவாரு. ஈரேனம்மா என் பொண்ணு மேலே திட்டு பண்ணி போட்டிருக்கீங்களா, என் பொண்ணை அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அப்படி நடிப்பாங்க. ஹீரோவும் சமாதானப்படுத்துறதுக்காக ஈரன் அம்மாக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ட்ரை பண்ண ஆனா எல்லாம் சொதப்பிக்கும். ஈரனுக்கு கால் பண்ணாலும் ஈரன் அட்டன் பண்ண மாட்டாங்க. அப்போ கிம் ஈரனை காட்டி கொடுத்துருவான். இரவு ஈரன் கிட்ட என்னதான் அந்த வாட்சை திருடினா அவ ஃப்ரெண்டுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக எதுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போனான்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல ஈரன் உங்க பொண்ணு தானே, நீங்க தான் பேசணும், இதுக்கு மேல உங்க ஃபேமிலி கூட நான் இன்வால்வ் ஆக மாட்டேன், பாஸ்ட் ஃபியூச்சர்னு எவ்வளவு சூப்பர் பவர்ஸ், எனக்கு உங்க ஃபேமிலிக்குள்ள இன்வால்வ் ஆகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல ஹீரோ அந்த பவரை வச்சு உன்னை காப்பாத்துவேன்னு சொல்வாரு. ஈரனும் யாரை காப்பாத்த போறீங்க, நான் உங்க கண்ணு முன்னாடி நிக்கிறேன், பாஸ்ட்ல வந்து என்ன காப்பாத்த போறேன்னு சொல்றீங்களா, நான் ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நீங்க என் சேவியரா இருக்க முடியாது, உங்க ஃபேமிலிக்கே ஒரு குட் பைன்னு ஹீரோயின் போயிடுவாங்க. இப்ப ரோஸ் தான் அம்மாக்கு கால் பண்ணி ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னு சொல்வா. என்னன்னு ரோஸோட அம்மாவும் கேட்க ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காராம். ஹீரோ தன்னோட ரூமுக்கே வெளிச்சத்தை கொண்டு வருவாரு. பாட்டில் கிளீன் பண்ணி ரூமை சுத்தமாக்க அடுத்த நாள் இல்னாக்கு குக்லா பண்ணுவாரு. ஆனா அது கருகிடும். அந்த சாப்பாடு பட்ட இல்னாவும் சாப்பிடாமலே எஸ்கேப் ஆயிடுவா. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயினை போய் மீட் பண்ணுவாரு. தம் பாஸ்டுக்கு போறதுக்கு ஹீரோயினோட ஹெல்ப் வேணும். ஹீரோ எவ்வளவுதான் மொக்கையே ட்ரை பண்ணாலும் சரி, ஆனா ஹீரோயின் அவாய்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோவும் விடுறதல்ல, சுத்தி சுத்தி வருவாரு. சொன்னால போயிட்டு ஹீரோனோட அம்மாக்காக பெயின் ரிலீஃபர் எல்லாம் கொடுப்பாரு. ஃப்ளோரை கிளீன் பண்ணி ஹெல்ப் பண்றது எல்லாருக்கும் டவல்லாம் கொடுக்க ஹீரோயின் கடுப்பாயிடுவாங்க. இப்ப நீங்க எந்த போனா நான் என்ன பண்றேன்னு கேட்க ஹீரோயின் கூட வான்னு சொல்வாரு. இப்ப ஹீரோயின் இல்னாவை போய் மீட் பண்ணுவாங்க. இல்னா செம கோவத்துல கத்துவா, என் அப்பா கிட்ட ஏன் உண்மையை சொன்னேன்னு. ஆனா ஹீரோயின் எதுவும் பேச மாட்டாங்க. இளமும் என்னன்னு கேட்க நீ என் மைண்ட் ரீட் பண்ண நினைச்சேன், புரிஞ்சுதா, இது சீக்ரெட், அதான் இப்படி சொல்றேன்னு சொல்ல இல்னாக்கு கிட்ட பருவ, ரொம்ப கிட்ட பருவ, அதனால அவ பவரை தூரமா இருக்க ஹீரோயின் மேல யூஸ் பண்ண முடியாது. ஹீரோயின் சொல்வாங்க நான் உங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லலன்னு. ஹீரோயின் ஜோவை பத்தி கேட்க வரதுக்கு முன்னாடி இல்ல ஜோ நல்ல பொண்ணுன்னு சொல்வா. சரி எப்ப நீ வீட்டுக்கு வர போறேன்னு கேட்க ஹீரோயினும் மைண்ட் ரீடர் இருக்கிற வீட்டுக்கு எப்படி நான் ஸ்கேம் பண்ண வர, அதுக்கு இல்லனா ஐடியா கொடுப்பா. நீ பிளான ரிவைஸ் பண்ணா மட்டும் போதும், நீ எதுக்காக காடி நகணும்னு நினைக்கிற, அதை விட்டுட்டு என் ஃபேமிலியோட சூப்பர் பவர் யூஸ் பண்ணி நீ சர்க்கஸ் வைக்கலாம், பயங்கரமா ஹிட் ஆயிடும். ஹீரோயினும் ஓ உன் ஃபேமிலி ஸ்கேம் பண்றதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா, ரொம்ப தேங்க்ஸ், உன் பவரை எவ்வளவு நாளைக்கு மறைச்சு வைக்க போற, எனக்கு புரியுது பீப்புள்ஸோட மைண்ட் படிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, ரொம்ப பயங்கரமா இருக்கும், ஆனா அதை விட பயங்கரமா இருக்கிறது உன் பவரை மறைச்சு வைக்கிறது தான். இதை கேட்ட இல்லமோ என்னை பத்தி நீ அதிகமா தெரிஞ்சுக்கிட்ட, உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு தான் பவர் யூஸ் பண்ண வர ஈரேன் கண்ணு முடிப்பாங்க. சாரி சாரி சாரின்னு கேட்க இல்லனா சீக்கிரமா வீட்டுக்கு வான்னு போயிடுவா. ஈரேனும் ஈரே கிட்ட போய் பேசுவாங்க. இல்லனாவோட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அவ, அதனாலதான் இந்த மாதிரி பிரசன்ட் பண்ணிருக்கானு. ஈருக்கும் ஈரேனுக்கு என்ன டீல்னா இதான் ஈரேன் பண்ற லாஸ்ட் ஹெல்ப். ஆனால ஹீரோ வீட்டுக்கு கூப்பிடுவாரு. தான் ஒரு நல்ல அப்பாவா இருக்க முடியாதுன்னு சொல்ல ஈரேன் நல்ல அப்பா எப்படி இருப்பாங்கன்னு எனக்கும் தெரியாது, ஏன்னா எனக்கு அந்த மாதிரி அப்பா இல்ல, நான் யோசிச்சதெல்லாம் என் அப்பா எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும் தான். இப்படி சொல்லிட்டு ஈரேனு போக ஹீரோ கண்டிப்பா நான் ட்ரை பண்ணுவேன், பாஸ்ட்ல வந்து நான் காப்பாத்துவேன்னு கத்திட்டு இருப்பாரு. ஆனா ஈரேன் போயிடுவாங்க. அடுத்த நாள் ஹீரோ காலையிலேயே எந்திரிச்சுவாரு. மார்னிங் ஒர்க் அவுட்டுக்கு போவாரு. ஹீரோ அப்பாக்கு இதெல்லாம் பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தான் ஒய்ஃப் கிட்ட போய் சொல்ல ஆனா ஹீரோ அம்மாக்கு அப்படி இல்ல. அதுக்கான காரணம் ரோஸ் சொன்னதுதான். ரோஸ் குழப்பினதுல ஹீரோ அம்மாக்கு ஈரன் மேல டவுட் வந்துருச்சு. இருந்தாலும் பையன் மாறானே, ஈரனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக ரோஸே சவுனாக்கு அனுப்புவாங்க. எல்லாமே நல்லதா போகும். கிரேஸ் வர வரைக்கும் அங்க வந்து கிரேஸ் ரோஸ பக்கமா ஈரனை பத்தி திட்டிட்டு இருப்பா. இதுக்கு ஈரன் இவ்வளவு நாள் ஆக்குறேன்னு ஈரன் அம்மாவும் சிக்னல் கொடுப்பாங்க ரோஸ் அங்க இருக்கான்னு. ரோஸ் கிரேஸ பாத்திருக்க மாட்டா, வாய்ஸ் மட்டும் தான் கேட்டிருப்பா. ரோஸ் வந்து பார்க்கும்போது கிரேஸ் எஸ்கேப். ஈரனோட அம்மாவும் ரோஸ பிடிச்சு மசாஜ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பயமா தான் இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் மசாஜ் நல்லா இருக்கும். அப்படியே அவ தூங்கிடுவா. ஃபீஸுக்காக கார்டு கொடுக்க ஈரன் அம்மாவும் சொல்வாங்க மேரேஜை ரெஜிஸ்டர் பண்றதுக்கு முன்னாடி என் பொண்ணை உன் ஃபேமிலிக்கு அனுப்ப மாட்டேன், போ போய் உங்க ஃபேமிலி கிட்ட சொல்லுன்னு சொல்ல ரோஸுக்கு ஆச்சரியமா இருக்கும்.
எப்படி தெரியும்னு கேட்க, ரோஸ் நீட்ல கார்டுல தான் நேம் இருக்குமே. இப்ப வீட்டுக்கு போய் கிரேஸ் வந்த விஷயத்த சொல்வா. எங்க ரோஸுக்கு மேரேஜ் ஆச்சுன்னா ஜிம் ரோஸுக்கு வந்துட போதுன்னா கிரேஸ் தன்னோட பாய் ஃப்ரெண்ட்டு சேர்ந்து சீட் பண்ணிட்டான்னு சொல்ல ஹீரோ அம்மாக்கு ஹீரோயின் மேல இருக்க நம்பிக்கையே போயிட்டு இருக்கு. ஆனா ஹீரோக்கு நம்பிக்கை அதிகமாயிட்டு இருக்கு. நீங்க ஹீரோனை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி ஹீரோ தான் அம்மா முன்னாடி மறைச்சு போவாரு. அப்பதான் ஹீரோ அம்மாக்கு தெரியும் தன் பையனுக்கு பவர் வந்த விஷயம். ஹீரோப்பா ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஏன்னா ஹீரோயின் வந்த பிறகுதான் ஹீரோவால பாஸ்துக்கு போக முடியுது. ஹீரோயின் அம்மாவால கனவு காண முடியுது. ரோஸ் வேற வெயிட் குறிச்சிருக்கா. ஆனா ரோஸ் அது ஒத்துக்க மாட்டா. தான் ஹார்ட் ஒர்க் தான் காரணம்னு சொல்வா. இல்னாக்கும் ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கும்னு ஹீரோ அப்பா சொல்ல, இங்க இல்லனா ஜோவோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்திருப்பாங்க. ஜோவை லின்னோட போட்டோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ண, ஆனா லின்னுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல. தனியா இருக்க இல்லவ கூட்டிட்டு வந்து 3 பேரும் போட்டோ எடுப்பாங்க. அப்பதான் லின்னு ஸ்மைல் பண்ணுவான். பார்க்ல இருக்கும்போது ஒரு ஃபேமிலியை பார்த்து இல்னாக்கு ஏக்கமா இருக்கும். தனக்கு அந்த மாதிரி ஹாப்பியான ஃபேமிலி இல்லையேன்னு. அப்ப லின்னு இல்னாக்காக கேண்டி வாங்கிட்டு வந்து கொடுப்பான். இல்னாவும் வைக்கப்பட்டுட்டே தனக்குள்ளேயே தேங்க்ஸ் சொல்ல லின்னு போயிடுவான். இப்ப ஜோ இல்னாவ லின்னு தனியா கூட்டிட்டு வர சொல்வா. ஏன்னா அவ லின்னு அவுட்டிங் கூப்பிட போறலாம். ஜோ சொன்ன மாதிரி இல்னாவும் கூட்டிட்டு வருவா. லின்னோ நம்ம யாருக்காக வெயிட் பண்றோம்னு கேட்க, இல்லனா ஜோ ஏதோ பேசணும்னு சொன்னான்னு சொல்வா. லின்னோ உனக்கு என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாமான்னு கேட்க, இல்லனா தயங்கி தயங்கி அன்னைக்குன்னு ஆரம்பிக்க லின்னே சொல்வான். எனக்கு தெரியும் அன்னைக்கு நீ என்ன முட்டாள்னு சொன்னது உன் மனசுல இருந்து சொல்ல. எதுக்கிட்டே இல்லனாவோ, ஓ உனக்கு பீப்பிளோட மைண்ட் ரீட் பண்ற பவர் இருக்கா லின்னோ? ஏன் உனக்கு இருக்கா? உன்னால என் கண்ணை பத்தி சொல்ல முடியுமா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குன்னு? இதை கேட்ட எல்லாமும் ஷாக் ஆகி சந்தோஷப்பட, ஆனா ஒட்டி கேட்ட ஜோக்கு செம்ம கடுப்பா இருக்கும். எங்க ஈரின்னு விட்டுறதில்ல. ஈரின் வரத பார்த்தோன்னே பாலை வச்சு விளையாடிட்டு இருப்பாரு. ஈரினும் ஒர்க் அவுட் பண்றீங்களான்னு கேட்க, இல்ல நான் சும்மா வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் ஒர்க் அவுட்டா? நான் ஜிம்முக்கு போய் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அப்பதானே என்னால ஓல் ஷேப்க்கு வர முடியும். இந்த மாதிரிலாம் ஹீரோ டைலாக் பேசிட்டு இருப்பாரு. ஆனா பின்னாடி திரும்பி பார்த்தா ஹீரோயின் இல்ல. சவுனுக்கு போய் இல்லக்காக நானும் சூப் பண்ணும், எனக்கு சூப்பு கத்து கொடுன்னு சொல்ல, ஈரினும் இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி எங்க அம்மா சாஃப்ட் இல்ல ரொம்ப பயங்கரமானவங்க. அப்ப ஈரின் அம்மா என்ன பத்தி பேசுறீங்க? இப்ப என்ன உனக்கு சூப் தானே கத்துக்கணும்? அதுக்கு முதல்ல நீ பேசிக்க கத்துக்கணும். முதல்ல பூண்டு உரின்னு சொல்ல கெம்ம பார்த்தா ஒரு கூட நிறைய எடுத்துட்டு வருவான். ஈரனுக்காகவே சவுனாக்கு ஹீரோ அப்பா அம்மா வருவாங்க. அந்த இடமே ஹீரோ அம்மாக்கு பிடிக்காது. ஈரன் அம்மாவும் நான் தான் உங்க பையன்கிட்ட சொன்னனே, மேரேஜ் அபிஷியலா மாத்துற வரைக்கும் என் பொண்ணை நான் உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன். அதுக்கு ஈரப்பாவும் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் எடுக்கு, நம்ம 2 பசங்க தான் ரொம்ப லவ் பண்றாங்களேன்னு சொல்ல, ஈரனிடமாவும் ஆமா உங்க பையனை எப்படி துரத்துதுன்னு எனக்கும் தெரியல, இப்படி வாங்கன்னு சொல்ல, அங்கதான் ஹீரோ பூண்டு உரிச்சிட்டு இருப்பாரு. அதை பார்த்த ஹீரோ அம்மாக்கு மயக்கமே வந்துரும். கொஞ்ச நேரம் தூங்குங்கன்னு ஹீரோ நம்ம சொல்ல, அந்த பிளேஸ் பாட்டிக்கு பிடிக்காது. சரி போங்க, போகும்போது உங்க பையனை கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல, ஹீரோ அம்மா மேரேஜுக்கு ஒத்துப்பாங்க. பேப்பர்ஸ் ரெடி பண்றேன்னு சொல்லுவாங்க. இப்ப ஹீரோ நம்ம மட்டும் வெளியே வருவாங்க. எங்க ஹீரோ அம்மான்னு பார்த்தா தூங்கிட்டாங்களாம். அதுக்கான காரணம் ஹீரோ நம்மோட மசாஜ் தான். ஏன் அம்மாவா தூங்குனாங்கன்னு ஹீரோவும் போய் பார்க்க அவங்க நல்லா தூங்கிட்டாங்க. இப்ப மேரேஜ் பிக்ஸ் பண்றத பத்தி பேசுவாங்க. ஆனா ஹீரோனுக்கு சந்தோஷமே இல்ல. ஹீரோமா தூங்கினத கனவு வருமே, அந்த கனவுல என்ன பார்த்தாங்கன்னு தெரியல. ஹீரோனை பத்தி தான் பாத்துருக்காங்க. வேக வேகமா கோமா வெளிப்பிடுவாங்க. என்ன பார்த்தனும் சொல்ல மாட்டாங்க. இந்த மேரேஜ் வேணான்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. இந்த மேரேஜ் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் ஹீரோ ரொம்ப ஷூரா இருக்காரு. அத நானும் பாக்கணும்னு சொல்வாரு. அடுத்த நாள் ஹீரோ விளையாட்டு இருந்த பால பாத்துட்டு இருப்பாங்க. பின்னாடி ஹீரோ ப்ரப்போஸ் பண்றதுக்காக நிப்பாரு. மேரேஜுக்கு ஹீரோமா ஓகே சொல்லிட்டாங்களாம். ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கும். ஆனா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நீங்க என்ன காப்பாத்தவே வேணாம், நான் உயிரோட தானே இருக்கேன். இதுவும் எனக்கு தெரியும், அதான் என் நம்பிக்கை. நீ இப்ப உயிரோட இருக்க அப்படின்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா என்னால பாஸ்டுக்கு போக முடியும், உன்னை காப்பாத்த முடியும். நம்ம ஃபியூச்சர் டிசைடட்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக என்னால சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது. மேரேஜோ லவ்வோ நான் ரெண்டுத்துக்கும் ரெடியா இருக்கேன்னு சொல்ல, இதெல்லாம் கேட்ட ஹீரோனுக்கு சந்தோஷமாலாம் இருக்காது. ஆனாலும் மறுக்க முடியாது. ஹீரோனோட சுச்சுவேஷன் அப்படி. அடுத்த நாள் ஹீரோயினுக்காக கிராண்ட் வெட்டிங் ரெடி ஆகும். ஹீரோமாவும் ஹீரோகிட்ட கண்டிப்பா இது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா நம்ம இலக்குக்கு போகணும்னா இந்த மாதிரி கஷ்டத்தெல்லாம் கடந்துதான் போகணும். எங்க ஜோ இல்லனா கொடுத்த வாட்ச் ஷூ எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுட்டு போயிடுவா. அந்த வாட்சை திருப்பி வைக்கும் போதுதான் இல்லனா பாட்டி கிட்ட மாட்டிப்பா. ஆனா அவங்க தப்பா புரிஞ்சுப்பாங்க. உன் அப்பாவும் யாரும் உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போக மாட்டாங்கன்னு சொல்ல, இல்லனவோ பாப்பா எப்ப என் அப்பா என் கூட இருந்தாங்கன்னு. இங்க ரோஸ் ஜிம்பிள் இருப்பா. கிரேஸ் கொஞ்சம் வெயிட் போட்டு அதை செஞ்சு காட்ட சொல்வா. கிரேஸோ எனக்கு உங்க தம்பி கல்யாணம் தானே, இங்க என்ன பண்றீங்கன்னு கேட்க, ரோஸ் கல்யாணத்தை நிறுத்த போறலாம். அவளுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிச்சான். ஹீரோயின் ஒரு ஃப்ராட் தானே, ஹீரோயின் ரூம்ல ட்ரக் கிடைச்சதான். இதை கேட்டு கிரேஸோ ட்ரக்காலாம் இருக்காது, ஸ்லீப்பிங் பில்ஸா இருக்குன்னு வளர ரோஸ் போட்டு அமுத்திட்டு வீட்டுக்கு விடுவா. கிரேஸோ துரத்திட்டே பின்னாடி வருவா. ஹீரோயின் அம்மாக்கு சிக்னல் கொடுக்க பாட்டி பாத்துருவாங்க. கிரேஸோ சமாளிப்பா, கங்க்ராச்சுலேஷன் சொல்றதுக்காக தான் வந்தேன்னு. ஆனா பாட்டி எனக்கு தெரியுமா, நானும் உன்னை கனவுல பார்த்தேன்னு அவங்க போயிடுவாங்க. என்ன கனவுன்னு கிரேஸுக்கு புரியல. இங்க ரோஸ் ஹீரோயின் ரூமையே தலைக்கீழ மாத்துவா.
எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு இருப்பா. இங்க வெட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகும். ஹீரோயினும் வருவாங்க. ஹீரோயினுக்கு சந்தோஷமாவே இருக்காது. ஏன்னா இப்போ ஹீரோட நம்பிக்கை படிச்சா மறுபடியும் ஹீரோ டிப்ரெஷனுக்கு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் ஹீரோ கை நீட்டும் போது ஹீரோயின் கை கொடுப்பாங்க. ரோஸுக்கு ஹீரோனோட பவுச் கிடைக்கும். ஆனா அந்த பவுச்சுக்குள்ள இருக்கிறது ஒரு ரிங்கு. எவிடன்ஸ் கிடைச்சிச்சு. வரன ரோஸும் போக அப்ப கிரேஸ் வந்து தடுப்பா. 2 பேருக்கும் ஒரு சின்ன தள்ளுமுள் நடக்கும். அப்ப ரோஸ் மாடியை ஒடிச்சிட்டு கீழே விழுவா. ஆனா விழமாட்டா. பறந்துட்டு இருப்பா. பவர் திரும்பி வந்துருச்சு. இந்த சவுண்ட்லாம் வெளியே இருக்க ஹீரோ அப்பா அம்மாக்கு கேட்கும். ஆனா ஹீரோமா அமைதியா இருக்க சொல்வாங்க. நடக்கிறத மட்டும் பார்க்க சொல்வாங்க. ஹீரோப்பாவும் என்னதான் பார்த்தேன்னு கேட்க நடக்க போறதுதான் பார்த்தேன். ஹீரோயின ஸ்டேஜுக்கு கூட்டு போவாரு. அப்ப ஹீரோவும் இங்க எங்கேயாவது நீ என்ன பாப்ப. இது என்னோட ஹாப்பி மூமெண்ட். கண்டிப்பா நான் திரும்பி திரும்பி வருவேன்னு சொல்ல ஹீரோயின கையை விட்டு இல்ல இது உங்க ஹாப்பி மூமெண்ட் இல்ல. இங்க நீங்க திரும்பி வர மாட்டீங்க. ஏன்னா நான் ஒரு ஃப்ராடு. என் அம்மாவுடைய 3வது டார்கெட் தான் நீங்க. பீச்சில் நீங்க தண்ணியில குதிச்சது எங்களுக்கு கிடைச்ச கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம். இல்லனாவ ஃபாலோ பண்ணதும் எங்க ஆட்கள் ஒருத்தர் தான். நான் உங்க அம்மாக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் தான் கொடுத்தேன். இது எல்லாமே உங்களுக்கும் தெரியலன்னு ஹீரோ அம்மாவை பத்தி கேட்க சாரி உங்களால என்ன காப்பாற்ற முடியாதுன்னு ஹீரோயின் போயிடுவாங்க. ஹீரோவும் ஃபீல் பண்ணுவாரு. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை. ஹேவ் a nice day.